Hello friends, welcome back to Sarbathkids channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு ஒரு சூப்பரான ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் வந்து ரவா எடுத்துக்கோங்க. நான் வந்து ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ்டட் இல்லாதது கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் வந்து மைதா மாவு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாவு வந்து இட்லி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ வந்து ரவா தோசைக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க பாருங்கள். இந்த மாவு கூடயே திருவினை இஞ்சி, கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண தேங்காய், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக முந்திரி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருவின கேரட்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ரவா தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. ரவா தோசை மாவை இப்போ வந்து வெளியிலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. தோசை வந்து நமக்கு வந்து தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரவா தோசை நல்லா மொறுன்னு வரும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ரவா தோசை 1 சைடு மட்டும் தான் வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ பார்த்துடலாம். ரவா தோசை நல்லா ஒரு சைடு நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு தோசை இந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன். இதையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதில் இடையில தேங்காய் பல், முந்திரி கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சுட ரவா தோசையோட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.